ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ எப்படி ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணுறாங்க, அதேமாரி அவங்க ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்டேட்டஸை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகம் முழுவதும் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பார்த்தா போயிட்டுருக்குங்க. வாக்காளர் தீவிர திருத்த பட்டியல் போயிட்டுருக்கு. ஸோ சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ உங்கள் வீடு தேடி அந்த எனிமரேஷன் ஃபார்மை கொடுத்துருப்பாங்க. ஸோ எனிமரேஷன் ஃபார்ம் ஆல்மோஸ்ட் பார்த்தா எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. வராதவங்க கண்டிப்பாக பிஎல்ஓ கான்டாக்ட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்க பாருங்கள். அதேமாரி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுருப்பீங்க. ஃபில் பண்ணி வச்சுருக்க அப்ளிகேஷன் ஃபார்மை சீக்கிரமாக பிஎல்ஓ கிட்ட சப்மிட் பண்ணிடுங்க. கடைசி தேதி 4/12/2025 அதுக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் பிஎல்ஓ கிட்ட சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணால் மட்டும்தான் இந்த எனிமரேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் ஆனதாக அர்த்தம். இப்போ பிஎல்ஓ எப்படி எனிமரேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணுறாங்க ஆன்லைன் மூலமாக அப்படின்றத நம்ம வீடியோ பார்க்கலாம். பிஎல்ஓக்குன்னு தனியாக ஆப் இருக்குதுங்க. அவங்களுக்குன்னு பார்த்தா மொபைல் நம்பரை கொடுத்து ஓடிபி என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பிஎல்ஓக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுக்கான இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபார்ம் இருக்குது பாருங்கள். எனிமரேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாஸ்ட்டாக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா லாங்குவேஜ் கேட்கும். தமிழ் அல்லது ஆங்கிலம் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒன்று பார்த்தா என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ இதில் முதல்ல இருக்குது பாருங்கள், ஃபில் எனிமரேஷன் ஃபார்ம். இந்த ஆப்ஷனை தான் அவங்க பார்த்தா கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அவங்க பார்ட் நம்பருக்கு எதெல்லாம் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கீழே மென்ஷனில் வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வாக்காளர் கணக்கீட்டு படிவம் கொடுத்துருப்பாங்க. அந்த கணக்கீட்டு படிவத்தை நீங்கள் ஃபில் பண்ணி பிஎல்ஓ கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பில் போயிட்டு அவங்க பார்த்தா ஆன்லைனில் அப்லோட் பண்ணுவாங்க. அப்படி இந்த ஆப்பில் போயிட்டு அவங்க ஆன்லைனில் அப்லோட் பண்ணால் மட்டும்தாங்க வாக்காளர் கணக்கீட்டு படிவம் எஸ்ஐஆரில் உங்கள் பெயர் பட்டியல் அந்த ஓட்டர் லிஸ்ட்டாக வரும். அப்படி இல்லைனா உங்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் வராது. ஓகே, இல்லை மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்கேன் கியூஆர் கோடுன்னு ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை அவங்க கிளிக் பண்ணி உங்கள் எனிமரேஷன் ஃபார்டில் பார்த்தா மேலே ஒரு கியூஆர் கோடு மாரி இருக்கும். அதை அப்படியே ஸ்கேன் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கான மொத்த டீட்டெயில்ஸும் வந்துடும். சரியாக ஸ்கேன் ஆகாத பட்சத்தில் இல்லை சர்ச் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் ஓட்டடிக்கான நம்பரை வச்சும் சர்ச் பண்ணி என்ட்ரு பண்ணலாம். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு காமிச்சிது அப்படின்னா உங்கள் பெயர் என்ன, ஸோ எபிக் நம்பர் என்ன, பார்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதில் போயிட்டு ஃபில் ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் அவங்க கிளிக் பண்ணி ஸோ இந்த மாதிரி தாங்க லோட் ஆகும். இதில் பாருங்கள், முதல்ல உங்களுக்கு சிஸ்டம் சஜஸ்டட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும், சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதாவது சிஸ்டம் சஜஸ்டட் அப்படின்னா உங்கள் டேட்டா பேஸுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் 2002 உங்களுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னா அதுவாக காமிக்கிங்க. இந்த மாதிரி இஃப் யூ டு நாட் அக்ரி வித் த சர்ச் ரிசல்ட், அதாவது அந்த சிஸ்டம் சஜஸ்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் சரியாக இருக்குது அப்படின்னா அப்படியே ப்ரொசீட் கொடுத்துப்பாங்க. சரியாக இல்லை அப்படின்னா செகண்டாக இருக்க பாருங்கள் சர்ச்சுன்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா இப்போ 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல பாருங்கள், வாஸ் எலக்டோர் தெரின் 2002-2025 இந்த நம்பருக்கு 2002-2005 அப்போ டீட்டெயில்ஸ் இருக்குது, ஓட்டர் லிஸ்ட் இருக்குது அப்படின்னா மொதல் ஆப்ஷனை பார்த்தா கிளிக் பண்ணுவாங்க. ஸோ கிளிக் பண்ணி 2002-2005 அப்போ எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சோ எல்லாமே பார்த்தா கொடுத்துருவாங்க. இல்லை அப்படி பார்த்தா 2002-2005 அப்போ இவங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் பெயர் இல்லாத போது அவங்களுடைய ப்ரொஜன்சி இருக்காங்க பாருங்கள். அதாவது அவங்க அப்பா இருக்கலாம், அவங்க அம்மாவுடைய ஓட்டர் லிஸ்ட் 2002-2005 அப்போ இருக்கலாம், கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் இருக்கலாம். அவங்க செகண்ட் ஆப்ஷனை பார்த்தா கிளிக் பண்ணிப்பாங்க. கிளிக் பண்ணி அவங்களுடைய டீட்டெயில்ஸை பார்த்தா இதில் சர்ச் பண்ணுவாங்க. இதில் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, சர்ச் பை அக்கௌண்ட் பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் அல்லது சர்ச் பை லொக்கேஷன் ஃபேமிலி அந்த மாதிரி. ஸோ ஸ்டேட் என்ன, அதேமாரி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் என்ன, எந்த அசம்பிளி கான்ஸ்டியூஷன், அவங்களுடைய பார்ட் நம்பர் என்ன, பேரண்ட் நேம் என்ன, அந்த அவங்க ரிலேட்டிவ் என்ன, அதெல்லாம் கொடுத்து சர்ச் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய 2002-2005க்கான டீட்டெயில்ஸ் வந்துடும். அதை கிளிக் பண்ணிடுங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக அவங்க ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்களுக்கு பாருங்கள் 2002-2005 அப்போ அவங்களுக்கும் ஓட்டர் லிஸ்ட்டில் அவங்க பேரண்ட்ஸுக்கும் கிடையாது, கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதருக்கும் கிடையாதுன்றவங்க 3ஆவதாக இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வெரிஃபை அண்ட் கண்ட்ரியும் கொடுத்தாங்க அப்படின்னா டைரெக்டாக அவங்க இன்ஃபர்மேஷன்ஸை மட்டுமே பார்த்தா ஃபில் பண்ணுவாங்க. இது தாங்க அவங்களுக்கான ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க.
அதாவது 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 3த்தில் எது அவங்களுக்கு கரெக்டாக வருதோ 2002 2005 அப்படி டீல்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட் எஸ்ஐஆருக்கான டீட்டெயில்ஸை இதில் வந்து பாருங்கள் எந்த ஸ்டேட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட் அதிலையுமே கண்டுபிடிச்சி சர்ச் டீட்டெயில்ஸை கொடுத்து இன்ஃபர்மேஷனை வந்து வெரிஃபை ஆகுது அப்படின்னா வெரிஃபை கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி தான் அவங்க வந்து ஆன்லைன் மூலமாக 3 ஆப்ஷன்ஸ் எதுவோ அதை கரெக்டாக வந்து கொடுக்குறாங்க. முன்கூட்டி சிஸ்டம் வந்து பார்த்தா சஜஸ்ட் பண்ணுது, ப்ரீவியஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே சஜஸ்ட் பண்ணும். அது ஓகே அப்படின்னா அதை கிளிக் பண்ணி அப்படியே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா சர்ச் ஆப்ஷனை பயன்படுத்தி 3த்தில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ, ஸோ 2002 அப்போ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கொடுப்பாங்க. அது இல்லாத பட்சத்தில் பேரண்ட்ஸுக்கு இருக்கு, பேரண்ட்ஸுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க. 2 பேருதுமே இல்லை அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷனை கொடுத்து டேரெக்டாக சப்மிட் வந்து பண்ணிவிடுவாங்க. 3த்தில் ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜென்ரல் டீட்டெயில்ஸ், அதாவது சம்மந்தப்பட்ட நபருடைய டேட் ஆஃப் பர்த் என்ன, அவங்க ஆதார் நம்பர் என்ன, மொபைல் நம்பர் என்ன, ஸோ ஃபாதர் நேம், ஃபாதரோட எபிக் நம்பர், ஃபாதருக்கான ஓட்டர் ஐடி, ஃபாதர் நேம் என்ன, மதருக்கான ஓட்டர் ஐடி, மதர் நேம் என்ன, கணவன் மனைவிற்கான அவங்க பெயர் என்ன, அவங்களுக்கான ஓட்டர் ஐடி, இதை மட்டும் ஃபில் பண்ணுவாங்க. பேசிக் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் இதை வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து பாருங்கள் இந்த மாதிரி அப்லோட் இஎஃப் அண்டு ஃபோட்டோ, அதாவது எனிமரேஷன் ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணுவாங்க. சூஸ் ஃபைல் கொடுத்து உங்கள் ஃபார்மை அப்படியே டேரெக்டாக கேமரா மூலமாக ஃபோட்டோ எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபைனலாக கீழே இருக்க பாருங்கள் அப்லோட் நியூ ஃபோட்டோ ஆஃப் எலக்டர், அதாவது நீங்கள் எனிமரேஷன் ஃபார்மில் புதிய ஃபோட்டோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த புதிய ஃபோட்டோவையும் இதில் அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக சப்மிட் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்ம் வந்து சப்மிட்டட் சக்ஸஸ் வந்துடும். இந்த மாதிரி வந்தாதாங்க பிஎல்ஓ உங்கள் ஃபார்மை ஏற்றிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி ஏற்றிட்டாவே போதுமானது, உங்களுக்கு அடுத்த டிராஃப்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் வந்துடும். நீங்கள் தாராளமாக வந்து ஓட்டு போடலாங்க. இந்த மாதிரி தான் சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ உங்களுக்கான எனிமரேஷன் ஃபார்மை வந்து ஆன்லைனில் அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ உங்களுக்கான அந்த எனிமரேஷன் ஃபார்மை ஆன்லைன் மூலமாக ஏற்றிட்டாங்களா இல்லையான்றத ஆன்லைன் மூலமாக நீங்களே செக் பண்ணலாங்க. அதை எப்படி செக் பண்ணுறது அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். voters.eci.government.in இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இப்போ பிஎல்ஓ வந்து பார்த்தா நீங்கள் அந்த எனிமரேஷன் ஃபார்மை பிஎல்ஓ கிட்ட வந்து கொடுத்துட்டீங்க. இப்போ உங்கள் அப்ளிகேஷனை அவங்க ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணாங்களேன்றதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முதல்ல இந்த வெப்சைட்டில் நீங்கள் அக்கௌண்ட் இருக்குது, ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா லாகின் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் இல்லாதவங்க சைன் அப்பை கிளிக் பண்ணி ஜஸ்ட் வந்து பார்த்தா உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான், அதாவது ஸோ மொபைல் நம்பரை கொடுத்துட்டு இந்த கேப்சா கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஃபைனலாக உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்கும், உங்கள் பெயர் என்ன அதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் கொடுத்து டேரெக்டாக ஓடிபி கொடுத்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுங்க. ஸோ க்ரியேட் ஆனதுக்கப்புறம் லாகின் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் போயிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் அதேமாரி அந்த கேப்சா கொடுத்துட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி லாகின் பேஜ் ஆகிட்டு உங்களுக்கு லாகின் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபில் எனிமரேஷன் ஃபார்ம்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க, நம்ம தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் நம்ம செட் பண்ணலாம். செட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக இதில் எபிக் நம்பர் கேட்டிருக்காங்க, அதாவது உங்களுக்கான ஓட்டர் ஐடிக்கான நம்பர் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த நம்பரை இதில் அப்படியே பார்த்து கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் கீழே இன்ஃபர்மேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். யுவர் ஃபார்ம் ஹேஸ் ஆல்ரெடி பீன் சப்மிட்டட் வித் மொபைல் நம்பர் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் பிஎல்ஓ, அதாவது உங்களுக்கான ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக அவங்க அப்லோட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ ஆல்ரெடி ஹாஸ் பீன் சப்மிட்டட்னு வந்தாவே ஸோ உங்களுக்கான எனிமரேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த மொபைல் நம்பரை வச்சு உங்களுக்கு ஆன்லைனில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. உங்கள் மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. இந்த மாதிரி வராமல் உங்களுக்கு அப்படியே டேரெக்டாக ஆன்லைன் மூலமாக எனிமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இன்னும் உங்களுக்கான அந்த ஃபார்மை பிஎல்ஓ அப்டேட் பண்ணலான்னு அர்த்தம். ஏன்னா இது வரைக்கும் இன்றைய நிலவரப்படி 23ஆம் தேதி நிலவரப்படி 38%க்கான ஃபார்மை மட்டும்தான் ஆன்லைனில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இன்னும் வந்து ஒரு 60%க்கான ஃபார்மை ஆன்லைனில் அப்லோட் பண்ணாமல் இருக்காங்க. பட் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிவிடுவாங்க. இன்னும் டைம் இருக்குது, இன்னும் ஒரு 10 days கிட்ட அவங்களுக்கு டைம் இருக்குது. அவங்க சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் ஸ்டேட்டஸாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து பிஎல்ஓ எப்படி அப்லோட் பண்ணுறாங்க, உங்களுக்கான ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுதுன்னு பார்த்தாச்சு. இது வரைக்கும் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்காதவங்க சீக்கிரமாக கொடுக்க பாருங்கள். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கும் வந்து பார்த்தா சீக்கிரமாக ஸோ அப்லோட் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து தெளிவாக ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்ககிட்ட வந்து கொடுக்க பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.
அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.